வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய வருகைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த நம்பிக்கையின் ஒளியில் நாம் நடக்கையில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை மட்டுமல்ல, நம்முடைய சரீர வாழ்வையும் களங்கமற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கொடிய நோய்கள், திடீர் துயரங்கள் மற்றும் காலத்தின் நிச்சயமற்ற தன்மைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் நம்பிக்கையின் துறைமுகத்தை தேடுகின்றோம். இத்தகைய இக்கட்டான காலங்களில் இறைவனின் கருணையை பெற்ற ஒரு வலிமை மிக்க பரிந்துரையாளரை நோக்கி நம் கண்களை திருப்புவோம். புனித செபஸ்தியார். இப்புனிதர் இறைவனின் மீதான உறுதியான விசுவாசத்திற்காக வதைக்கப்பட்ட ஒரு போர் வீரர். அவரது வரலாறு பிற்காலத்தில் கொள்ளை நோய்களில் இருந்தும் கொடிய வியாதிகளில் இருந்தும் மக்களை பாதுகாக்கும் வலிமை மிக்க பாதுகாவலராக இவரை கௌரவித்தது. அம்புகளால் துளைக்கப்பட்ட இவரது உடல் கொள்ளை நோயின் தாக்குதலுக்குள்ளான சரீரங்களின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே திருவருகை காலத்தின் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகும் மனநிலையோடு கொடிய நோய்களின் அச்சத்தில் இருந்தும் பிடியில் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று புனித செபஸ்தியாரின் ஆற்றல் மிக்க பரிந்துரையை நாடி நாம் இன்றைய ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சர்வ வல்லமை உள்ள நித்திய பிதாவே, இரக்கத்தின் ஊற்றே, இந்த திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் உமது திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை ஆவலுடன் நினைவு கூர்ந்து அவரது மகிமை நிறைந்த இரண்டாம் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் வேளையில் பணிவுள்ள இதயத்துடன் உம் திருமுன் வருகின்றோம். எங்களை சூழ்ந்துள்ள கொடிய நோய்களின் அச்சத்தில் இருந்தும் சரீரத்தின் பலவீனங்களில் இருந்தும் திடீர் மரணத்தின் பயத்தில் இருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் சரீரங்கள் உமது பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்க வேண்டும். ஆனால் எமது பாவங்களும் உலகின் சீரழிவுகளும் எம் மீது நோய்களை கொண்டு வருகின்றன. தேவரீர் உமது மிகுந்த இரக்கத்தால் இவற்றை நீக்கிவிடும். உண்மை உள்ள பாதுகாவலரும் கிறிஸ்துவின் வீரருமான புனித செபஸ்தியாரே, உமது தெய்வீக பரிந்துரையின் ஆற்றலை இன்று நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது விசுவாசத்தின் உறுதியால் கொடிய அம்புகளின் வாதைகளை தாங்கினீரே. பிற்காலத்தில் உமது பாடுகளின் அடையாளத்தால் கொள்ளை நோய்கள் மற்றும் கொடுமையான வியாதிகளின் துயரங்களில் இருந்து இறை மக்களை பாதுகாக்கும் வல்லமையை பெற்றவரே, நீர் அடைந்த காயங்களின் பெயராலும் கிறிஸ்துவின் மீதான உமது அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் இன்று எமது சமூகத்தில், எமது குடும்பங்களில், எம்மில் ஒவ்வொருவரிலும் பரவியுள்ள எல்லா விதமான கொடிய நோய்களையும் தெரியாத வியாதிகளையும் தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தவும் அவற்றை முற்றிலும் அகற்றவும் வல்லமை பெற்றிருக்கின்றீர். புனித செபஸ்தியாரை, உமது வல்லமை உள்ள ஜெபத்தால் நோயினால் அவதிப்படும் அனைவருக்காகவும் பரிந்து பேசும். அவர்கள் சரீரத்தில் உடனடி நிவாரணம் பெறவும் ஆன்மாவில் ஆறுதல் அடையவும் அருளை பெற்று தாரும். மருத்துவர்களை ஞானத்தால் நிரப்பவும் செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு சோர்வில்லாத பலத்தை அளிக்கவும் இறைவனை மன்றாடும். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாகும் இக்காலத்தில் எமது பலவீனங்களில் இருந்தும் பாவத்தின் கரைகளில் இருந்தும் எம்மீது வரும் எல்லா தீமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து எங்கள் சரீரத்தை நோய்கள் தீண்டாதபடி காத்து கொள்ள உமது வல்லமை உள்ள பாதுகாப்பு கவசத்தை எங்களுக்கு தந்தருளும். உடல் நலத்தோடும் தூய மனதோடும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவும் அவரது வருகைக்கு மகிழ்ச்சியுடன் காத்திருக்கவும்
தகுதி உள்ளவர்களாக நாங்கள் வாழ உமது பரிந்துரை எமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும், வேத சாட்சி முடிபெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும், நீதிமான்கள் தூய்மைப்படவும், வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகின்றேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கைபாரம் என் மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன், காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கின்றேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டும் என்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காத படிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திரு கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனு மக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தையாகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியம் அடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்க கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்துக் கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் 7 மன்றாட்டு. 1. பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித செபஸ்தியாரே, சகல திருச்சபையார் எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று இறைவன் ரட்சித்தருள வேண்டும் என்று பரம கர்த்தரின் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித செபஸ்தியாரே, உலகமெங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லோரும் சத்திய வேதம் அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளாகத்தக்கதாக நீரே இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியும் உண்டாக ரோமாபுரி முதலிய ராஜ்யங்களில் விஷ நோய் முதலானவைகளை நீக்கினவரான புனித செபஸ்தியாரே, இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலான வியாதிகள் இல்லாமல் காப்பாற்றி ரட்சித்தருள வேண்டும் என்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இறைவனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செபஸ்தியாரே, சகலருக்கும் வாந்தி, விஷப்பேதி,
வைசூரி முதலிய வியாதி இல்லாமல் பரம கர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டுமென்று தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நற்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உலக மகிமை, பெருமை, புகழ், செல்வம் எல்லாம் வெறுத்து இயேசுநாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க்கு மார்சலியனுக்கு புத்தி சொல்லும்போது 7 சம்மனசுகளுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்லி கேட்டு மகிழ்ச்சி அடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர்ந்திட மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, ரோமாபுரி தியோக்கிலேசியான் என்ற அரசனால் அநேகம் அம்புகளால் எய்யப்பட்டும் சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்தும் கொல்லப்பட்டு மோட்ச ராஜ்யத்திலே இறைவனால் மிகுந்த ஒளி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திருவுடல் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்யப்பட பேறு பெற்ற புனித செபஸ்தியாரே, திருச்சபையாரெல்லாம் இறைவனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் எல்லா நோய்களிலும் எங்களை விலக்கி உமது வேண்டுதலின் பலன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, உமது அதி உன்னதமான மகிமை பெற்ற புனித செபஸ்தியார் உமக்காக பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீர நோய்களுக்கு சரியான ஔடதமாக திருவுளமானீரே. அவரது பேறு பலன்களை பார்த்து எங்கள் ஆத்தும வியாதியிலும் சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷப்பேதி முதலிய தொற்று வியாதிகளிலும் நின்று குணமளித்தருள வேண்டும் என்று இந்த 7 மன்றாட்டுகளையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த கோத்திரத்தின் பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிறப்பினால் நர்போன் என்கிற பட்டணத்தை முக்கியப்படுத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்திற்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்கினியான இருளில் ஞான கதிரால் பிரகாசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சிகளை புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினாலும் கிருபையினாலும் வல்லவராயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்திற்காக உபத்திரவப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு தங்கள் வேதனைகளிலும் மரண வேளையிலும் பலமும் தேற்றரவுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேகர் வலிய வேத சாட்சிகள் ஆவதற்கும் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பாப்பானவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் மகிழ்ச்சியுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையை பேசுவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் பசாசு சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விசுவாச திடனை உடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் தேவ சிநேக அக்கினியாய் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை பெருமை ஆஸ்தி சுகங்களையெல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதருடைய சிநேகிதத்தை பற்றி சக்கரவர்த்தியான ராயனுடைய சிநேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இழந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை பற்றி உயிரை தர மிகவும் ஆபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண தீர்வை இடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் ஊடுருவப்பட்டு மரித்தவராக எண்ணிவிடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயன் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த அநியாய குரூரத்தின் பேரில் கண்டித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குரூர மாறாத ராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எந்த நிர்பாக்கியத்திற்கும் அஞ்சாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இரத்தத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தைரிய சந்தோஷத்துடனே வேதத்திற்காக உயிரை தந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தைசனையில் ஏவுதலை பெற்ற
ஒரு புண்ணிய தலைவியால் மிகுந்த பூஜ்யத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த ஜோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களில் நின்று கொள்ளை நோய் பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேர் பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் எங்கும் சுகிர்த வாசம் பரிமளிக்கிற நாமம் உடைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாக தக்கதாக புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சகல வல்லவம் உள்ள இறைவா, எங்கள் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியார்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துன்ப துரித வருத்தங்களின் பேரில் மனமிறங்கி புனித செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று தேவரீரை ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஜெப வேளையை உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கும் புனித செபஸ்தியார் வழியாக எமது நோய்கள் மற்றும் அச்சங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் நம்பிக்கையை அளித்ததற்கும் உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கமே எமது ஒரே புகலிடம். நாங்கள் விழிப்புடன் காத்திருக்கவும், தூய உள்ளத்துடன் உம் வருகைக்கு ஆயத்தமாகவும், நோய் அச்சம் ஆகிய இருளில் இருந்து விடுபட்டு உம் ஒளியில் நடக்க உதவ வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.